இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் தொக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணிக்கிட்டு, ஒரு பட்டை மிளகாய். நம்ம ஆல்ரெடி 50 கிராம் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெய் சட்டியை காய விட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் லைட்டாக காயிற வரையும் வச்சுட்டு, கடுகு கொஞ்சோண்டு, பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு போட்டு வதக்கிட்டு, அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பட்டை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மீடியம் சைஸில் உள்ள 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக சின்ன ஸ்பூனில் தூள் உப்பு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கினோம்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கி வரும். அது பொன்னிறமாக மாறுற வரையும், அது நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கிற 3 தக்காளியை எடுத்து அதையும் கலந்து வதக்கி விட்டுட்டு இருக்கணும். ஏன் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம்னா, நம்ம தொக்கு செய்ய போகிறதுனால சாந்து கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்குறோம். ஒரு தக்காளி நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு, காரத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், அப்புறம் நம்ம வீட்டில் மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருப்போம் வீட்டில். சில பேர் அரைச்சி வச்சுருப்பாங்க, சில பேர் மல்லித்தூள் வச்சுருப்பாங்க. அது உங்கள் வீட்டில் எப்படி இருக்குங்கிறத மாதிரி பார்த்துக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லைட்டாக வாட்டர் ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கிரேவி மாதிரி கொஞ்சம் வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 50 கிராம் இறாலை போட்டு அதோட கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுருங்க. ஆனில் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்காதீங்க. ஏன்னா இறால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம நல்லா வெந்தால் தான் அதுக்குள்ளே காரெல்லாம் ஏறி இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், தொக்கு மாதிரி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, 2ஆக கட் ஆகுது பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதேமாரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.